ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வான்துளிகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்முடைய இந்த மாலை தியானத்திற்கு ஆதாரமாக ரோமர் 8:32 தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அழகாக வேதம் சொல்கிறார். அநேக நேரம் நம்முடைய தேவைகள் நம்மை அழுத்தும் பொழுது, நம்முடைய தேவைகள் ஒருவேளை கடன் பாரமாக இருக்கலாம் அல்லது மற்ற தேவைகளாக இருக்கலாம், அது நம்மை அழுத்தும் பொழுது நம்ம திகைத்து போய் விடுகிறோம். அதில் வேதம் திட்டமும் தெளிவுமாய் நமக்கு சொல்கிறது, நம்முடைய ஆண்டவர் தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்கும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று. இன்னொரு வேத வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். இந்த மாலை வேளையில் அது உங்களை உற்சாகப்படுத்தும், கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்தும். 1 தீமோத்தேயு 6:17. 1 தீமோத்தேயு 6:17. நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். நம்முடைய ஆண்டவரை பற்றி அழகாய் சொல்லியிருக்கிறது. நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். நமக்கு தேவையானவைகளை கொடுக்க ஆண்டவர் நிச்சயம் உள்ளவராக இருக்கிறார். கண்டிப்பாக நமக்கு தேவையானவைகளை அவர் கொடுப்பார். தன்னுடைய சொந்த குமாரனையே நமக்காக பலியாக கொடுத்தவர், சிலுவையிலே நமக்காக பலியாக கொடுத்தவர், சிலுவையிலே அவரை ஒப்பு கொடுத்தவர், சிலுவையிலே அவரை கொடூர மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தவர், சிலுவையிலே அவர் சித்திரவதை செய்து மரிப்பதற்கு ஒப்பு கொடுத்தவர். இந்த உலக நன்மைகளை நமக்கு தரமாட்டாரா? வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். It shall all be added unto you. இது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை நாம் தேட வேண்டும். தேடினால் உலகத்திலே நமக்கு தேவையானவைகளை நம்முடைய ஆண்டவர் கொடுப்பார், நிச்சயமாய் கொடுப்பார், நிச்சயமாய் கொடுப்பார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு பிள்ளையே, என் அன்பு சகோதரியே, இந்த மாலை வேளையிலே ஏதோ ஒரு தேவை நிமித்தமாய் கலங்கி கொண்டிருக்கிறாயோ? அந்த தேவை உன்னை அழுத்த, அது கிடைக்குமா கிடைக்காதா என்று யோசித்து கொண்டிருக்கிறாயோ? உனக்கு தேவையான அனைத்தையும் God will give all you need. உனக்கு தேவையான அனைத்தையும் ஆண்டவர் தருவார். தன்னுடைய சொந்த குமாரனையே உனக்காய் கொடுத்தவர் உனக்கு தேவையான அனைத்தையும் கொடுப்பார். மனம் கலங்காதிரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நாம் ஜெபிக்கலாமா? இந்த மாலை வேளையில் உங்களுக்கு தேவையானதை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும்படி நான் ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுக்க இருக்கிறேன். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டுள்ளாய். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். கர்த்தர் நன்மையானதை தருவார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரம தகப்பனே, தேவைகள் அழுத்த, இந்த இது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று சொல்லி சோர்ந்து போன நிலையில் இந்த டிவி பெட்டியின் முன்பதாகவோ ஸ்மார்ட் ஃபோன் முன்பதாகவோ அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நான் ஜெபிக்கிறேன். அப்பா, எங்களுக்காக உடைய சொந்த மகனையே கொடுத்தீர், உடைய சொந்த குமாரனையே கொடுத்தீர். தேவ குமாரனாக இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக கொடுத்தீர். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்க அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்படியே சொந்த குமாரனை எங்களுக்காக கொடுத்தீர் ஐயா. இப்பொழுது உடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியும். அது எதுவாக இருந்தாலும் அதை அவர்கள் கொடுத்துடலாம். வேலையா வேலையை கொடுத்துடலாம், குழந்தையா குழந்தையை கொடுத்துடலாம், திருமணம் ஆசீர்வாதமாக அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துடலாம், விரும்புகிற நன்மைகளை கொடுத்துடலாம். கடன் பிரச்சனையை சிக்கிக்கொண்டு வெளியே வராமல் திணறிக்கொண்டிருக்கிறார்கள், அதிலிருந்து அவர்களை விடுவித்தரலாம். நன்றி இயேசு சுவாமி. வியாதினால் பலவீனப்பட்ட பிள்ளைகளுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தரலாம். சகல துதியும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே.
கிருபை என்றால் என்ன? தகுதியற்ற நமக்கு ஆண்டவர் காட்டுகின்ற இரக்கம், தகுதி இல்லாத நமக்கு ஆண்டவர் பாராட்டுகிற தயை, கொஞ்சம் கூடவே தகுதி இல்லாத நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், இதை தான் நாம் கிருபை என்று சொல்லுகிறோம். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான கிருபைகளை தாரும். அப்பா, வியாதியினால் பலவீனப்பட்ட நிலையிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன்.